இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் ஏகாம்பரநாதர் டெம்பிள், காஞ்சிபுரம். ராஜகோபுரத்தோட மெயின் கதவு வந்து இங்கே மூடி இருக்கு. உள்ளுக்குள்ள ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்கா போல் இருக்கு. அதனால எங்களை வந்து சைடில் தான் அமிச்சா. அப்படியே இந்த பல்லவா டைனாஸ்டி டெம்பிள்ஸ் எல்லாமே வந்து பெயிண்ட் எல்லாம் இதெல்லாம் அடிக்காம ஆசிட்டிஸ் இருக்க மாதிரியே இருக்கு. செம்மையா இருக்கு பார்க்கறதுக்கு. இந்த ராஜகோபுரத்தோடையே அப்படியே ஒரு சைடில் பார்த்தா ராஜகோபுர விநாயகர் அப்படின்னு ஒரு சிலை இருக்கு. அப்புறம் இன்னொரு சைடில் நம்ம பார்த்தோம்னா ராஜகோபுர ஆறுமுகர் அப்படின்னு இருக்கு. அதாவது ஒரு சைடில் விநாயகரும் ஒரு சைடில் ஆறுமுகரும் இருக்கு. இந்த பக்கம் சைடு வழியாக தான் உள்ளே போகிறதுக்கு வழி இருந்தது. அதனால இந்த சைடில் ஒரு வியூ எடுக்கலாம் தான் எடுத்தது. ஸோ இப்போ நம்ம போகிறோம் இல்லையா, இந்த வழியாக தான் நம்ம உள்ளே போனோம். தொண்டை நாட்டு தலங்களில் தேவார பாடல் பெற்ற ஒரு தலமாக இது விளங்குறது. பஞ்சபூத ஸ்தலங்களில் இது வந்து நிலமாக விளங்குறது. மற்ற 4 பஞ்சபூத ஸ்தலம் என்னென்னு பார்த்தோம்னா, திருவானைக்கோவிலில் ஜம்புகேஸ்வரர் அது வந்து நீராகவும், அப்புறம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் வந்து நெருப்பாகவும், அதுக்கப்புறம் ஸ்ரீ காளஹஸ்தி வந்து காற்றாகவும், இன்னொன்று வந்து சிதம்பரத்தில் இருக்கிற தில்லை நடராஜர் டெம்பிள் அது வந்து ஆகாயமாகவும் விளங்குறது. கோயில் மூலவர்னு பார்த்தா ஏகாம்பரேஸ்வரர், ஏகாம்பரநாதர், திருவேகம்பர் அப்படின்னு சுவாமி அழைக்கிறார். தாயார் வந்து காமாட்சி, ஏலவார் குழலி அப்படின்னு அழைக்கிறார். அப்புறம் தல விருட்சம் பார்த்தோம்னா மாமரம். இந்த மாமரம் வந்து 3500 வருஷம் பழமை பெற்ற மாமரம். இந்த மாமரத்தோட கதை பெருசா இருக்கு, அதை நம்ம போக போக பார்க்கலாம். அப்புறம் கோயில் வந்து இது தீர்த்தம் பார்த்தீங்கன்னா சிவகங்கை குளம் கம்பா நதி அப்படின்னு இருக்குங்க. இப்போ இந்த கோயிலை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். இந்த கோயிலோட ஃபுல் பரப்பளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 25 ஏக்கர்ஸ். இது வந்து நம்ம இந்தியாவிலேயே வந்து பெரிய கோயில்களில் ஒன்றா கருதப்படுறது. அதுக்கப்புறமா அதுக்கு வந்து 4 பக்கமும் ராஜகோபுரங்கள் இருக்கு. அந்த 4 பக்கமும் இருக்கிற ராஜகோபுரங்கள்ல தெற்கு பக்கம் இருக்கிற ராஜகோபுரங்கள் தான் ரொம்ப பெருசு. அதாவது இட் ஹேஸ் 11 அடுக்கு மாடியும், அதோட ஹைட் வந்து 58 மீட்டர், அதாவது 192 ஃபீட்டுன்னு சொல்றா. இந்த ஏகாம்பரேஸ்வரர் டெம்பிள் வந்து காஞ்சிபுரத்திலேயே ரொம்ப பழமை வாய்ந்த கோயில்னு சொல்றா. அதாவது பல்லவர் காலத்திலேயே இந்த கோயில் வந்து ரொம்ப பிரசித்தி பற்றி சிறப்பாக இருந்ததா சொல்றான். இந்த கோயில்ல பல்வேறு, அதாவது பல்லவர் காலத்திலேருந்து நாயக்கர் காலம் வரைக்கும் இருக்கிற பல்வேறு மன்னர்களும் திருப்பணிகள் பண்ணதுக்கு உண்டான கல்வெட்டுகள் இங்க வந்து நமக்கு வந்து இந்த கோயில்ல கிடைக்கிறது. இந்த கோயிலோட அந்த தெற்கு பக்கம் இருக்கிற ராஜகோபுரம் தான் ரொம்ப பெருசுன்னு சொன்னேன்ல. அந்த ராஜகோபுரத்தை கட்டினது வந்து விஜயநகர அரசராக இருந்த கிருஷ்ணதேவராயரால தான் கட்டப்பட்டது. இது கட்டின காலம் வந்து 1509 அப்படின்னு சொல்லி கல்வெட்டிலேயே போட்டிருக்கு. இதோ இப்ப பாக்குற இந்த மரத்துல தான் வந்து நிறைய உத்ராட்ச மாலையாலையும் ஸ்படிக மாலையாலம்னா வேண்டி நீங்க தொங்க விட்டுருக்கா. இப்போ நம்ம திருத்தல வரலாறு பார்க்கலாம். இது என்னன்னா, திருக்கைலாயத்துல வந்து பார்வதி தேவி வந்து சும்மா விளையாட்டா சிவபெருமானோட கண்ணை வந்து மூடிடுறான். இதனால என்ன ஆகுது, உலகம் வந்து இருள்ல மூழ்கிடுறது. அப்போ சிவபெருமான் என்ன பண்றார், அவனோட நெற்றி கண்ணை திறந்து அவர் வந்து உலகத்துக்கு வந்து வெளிச்சத்தை தர்றார். ஐயோ, தன்னோட வினையால வந்த வினையினால ரொம்ப வேதனைப்பட்ட தாயார் அவங்க என்ன பண்றா, கம்பையாற்று கரையில வந்து மண்ணில் சிவலிங்கம் பண்ணி அதுக்கு முன்னாடி உட்கார்ந்து அம்மா தவம் பண்றான். சிவபெருமான் பார்வதி தேவியோட இந்த தவத்தை வந்து உலகத்துக்கு ஃபுல்லா தெரிய வைக்கணும் அப்படின்னு என்ன பண்றார், கம்பையாற்றுல பெரிய வெள்ளப்பெருக்க உண்டாக்குறார். வெள்ளப்பெருக்க பார்த்து ரொம்ப பயமான பார்வதி தேவி என்ன பண்றா, சிவலிங்கத்தை அப்படியே கட்டி தழுவி அணைச்சுன்றா. இதனால என்ன ஆகுது, உடனே சிவபெருமான் வந்து அங்க இருக்கிற மாமரத்துக்கு அடியில வந்து பார்வதி தேவிக்கு வந்து காட்சி தர்றார். காட்சி தந்து பார்வதி தேவிக்கு வந்து 2 படி நெல்லை கொடுத்து அவங்கள வந்து காமாட்சிங்கிற பேர்ல காமக்கோட்டத்துல 32 அரண்களை செய்ய பணிக்கிறார். பார்வதி தேவி கட்டி தழுவியதுனால இங்க சிவபெருமானை வந்து தழுவ குழைந்தார் அப்படின்னு அழைக்கிறார். இந்த கோவில்ல 6 கால பூஜை நடக்கும். அதாவது என்னன்னா, உஷத் காலம் காலம்பரை 5:30 மணிக்கு,
காலசந்தி 8 மணிக்கு கிளம்புற, உச்சி காலம் 10 மணிக்கு கிளம்புற, சாயரக்ஷ சாயங்காலம் 6 மணிக்கு, இரண்டாம் காலம் ராத்திரி 8 மணிக்கு, அர்த்த ஜாமம் வந்து ராத்திரி 10 மணிக்கு. இந்த ஒவ்வொரு பூஜைக்கும் அபிஷேகம், அலங்காரம், நெய்வேத்தியம், அப்புறம் தீபாராதனை, அது எல்லா இதுக்கும் இது நடக்கும். இது இல்லாமல் சோமவாரம், சுக்கிரவார பூஜைகள், அப்புறம் வந்து பிரதோஷம், அதுக்கப்புறம் வந்து அமாவாசை, கிருத்திகை, இல்லைன்னா கிருத்திகை நட்சத்திரம், பௌர்ணமி, சதுர்த்தி, எல்லாத்துக்கும் போதும் இங்கே வந்து பூஜை நடக்கும். சொல்லணும்னு இல்லை, எல்லா பூஜைக்கும் வந்து மங்களவாத்தியத்தோடு தான், அதாவது நாதஸ்வரம், தவுளோட தான் இங்கே வந்து பூஜையே நடக்கும். இந்த கோவில்லையும் இந்த பல்லவ அரசர்களோட அந்த கட்டிட நேர்த்தி எல்லாம் பார்க்கும்போது செம்ம பிரமிப்பாக இருக்குது, ரொம்ப ப்ரௌடாகவும் இருக்குது. இன்னொன்று சொல்லணும், இப்போ நம்ம இங்கே இது பார்த்தோம்னா எந்த ஒரு இதுலேயும் வந்து பெயிண்டிங் எதுவுமே இல்லை, எல்லாமே ஆக்சிட்டிஸாக தான் இருக்குது. எந்த ஒரு இடத்துலையும் பெயிண்டிங் இல்லை பாருங்களேன். பெயிண்டிங் இல்லைனாலும் சூப்பராக இருக்கு. நம்ம கோவில் ராஜகோபுரத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆயிரங்கால் மண்டபம் கொண்ட இது இருக்கும். ஆனால் அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கா. அது வந்து இப்போதைக்கு பொதுமக்கள் பார்வைக்கு வந்து அலோட் கிடையாது. எப்பன்னா ஒன்லி விசேஷமான டைமில் மட்டும்தான் அது பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாள். கொடிமரம் பக்கத்துலேருந்து எடுக்கிற நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அங்கே வெள்ளை கலர் நந்தி இருந்தார், இங்கே சுவாமிக்கு முன்னாடி சின்ன நந்தி இருக்கார். நந்திக்கு மண்டபம் இது நல்லா இருக்கு. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி துவாரபாலகர்கள். கோயில் டைமிங்னு பார்த்தா கிளம்புற 6 மணிலேருந்து மத்தியானம் 12:30 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 4 மணிலேருந்து ராத்திரி 8:30 மணி வரைக்கும் திறந்துருக்கும். இதான் ஏகாம்பரநாதர் சன்னதிக்கு போகிற வழி. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள தெரியறது தான் வந்து சுவாமி சன்னதி. இதுக்கப்புறம் நம்ம உள்ளே போனோம்னா கண்டிப்பாக கேமரா அலோவ் பண்ண மாட்டா, இதோடு நிறுத்தின்றுவா. அதனால் இங்கேருந்து அவங்க பார்த்தாலே தெரியறது அங்கே உள்ளே போகிறது தான் வந்து நமக்கு சுவாமி சன்னதி. அங்கே போய் பார்த்துக்கலாம். இந்த வழிக்கு அப்புறமா உள்ளே போகிறதுக்கு செல்ஃபோன் கேமராஸ் ஆர் நாட் அலோவ்டு. அதனால் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வந்து மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். இங்கே தான் என்ட்ரன்ஸு. இங்கே வந்து கேமரா நாட் அலோவ்டு. இது வரைக்கும் அலோவ்டு. சூப்பர் வேர்ல்ட் இது வரைக்கும் அலோவ்டு. இங்கே சுவாமியை வெளியிலேருந்தே இவ்வளோ தூரத்துலேருந்து எடுக்கிறேன். அங்கே தெரியறது தான் சுவாமி. அழகான ரைட்டிங். இது வரைக்கும் கோயிலோட இதை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். உள்ள சாங்டமில் வந்து கேமரா யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு குட். இது வரைக்கும் எடுக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வரும். இந்த கோவில் வந்து மிகவும் அழகான மண்டபங்கள், சிற்பங்கள், சுற்றுப்பிரகாரத்தை கொண்ட கோவில். அதனாலேயே வந்து நிறைய ஃபாரினர்ஸோட அட்ராக்ஷன் அதை ஏற்படுத்தி நிறைய ஃபாரினர்ஸ் இங்கே வரா பார்க்கறதுக்கு. பல்லவர் ஆட்சி காலத்தோட தூண் சிற்பங்கள் பார்க்கறதுக்கே அம்சமாக இருக்குது, அழகாக இருக்குது. ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து எடுத்துருக்கேன்னா இதை பொறுமையாக எடுக்கிற அளவுக்கு எனக்கு வந்து கேமரா ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் யாரும் தடுக்காமல் அலோவ் பண்ணுறான். தேங்க்யூ. இங்கே பார்க்கறதுலாம் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பல்லக்குகள்னு சொல்கிறோம். அதாவது அந்த காலத்து பல்லக்குகளாக தான் இருக்கணும். இதெல்லாமே நல்லா இருக்கு. இந்த பக்கமாக பார்த்தோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ஃபுல்லாகவே எல்லா அந்த எண்டு வரைக்கும் ஃபுல்லாகவே சிவலிங்கங்கள் தான்.
சொன்ன மாதிரி இந்த இது எல்லாமே வந்து ரொம்ப அன்டச்சாக இருக்குது. புதுப்பிக்கப்படலைன்னா சாரி, நான் அப்படி சொல்ல வரல. நான் என்ன சொல்கிறேன்னா, அதை டச்சே பண்ணாமல் அதோட பியூட்டி ஆசிட்டிஸாக விட்டுருக்கா. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த பக்கமும் சொன்ன மாதிரி அப்படியே ஃபுல்லாக சிவலிங்கங்கள் தான். மீன்ஸ் 4 கார்னர்லையும் ஃபுல்லாக சிவலிங்கங்கள் தான் இருக்குது. ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது. இந்த சிவலிங்கத்துக்கு மேலே ஐயப்பன் ஃபோட்டோ வச்சுருக்கா. எதுனாலும் கரெக்டாக தெரியல, இருந்தது, சரி வீடியோ எடுத்தேன். இந்த பக்கம் ஆரம்பத்தில் வந்து விநாயகர் இருக்கார். சாமியை வந்து நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாகவும் அதான் நான் சொன்னேன், அந்த 4 கார்னரும் சிவலிங்கங்கள் தான். இதுக்கு மேலே நான் இதை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. பிரமிப்புங்கிறது உச்சக்கட்டத்தில் தான் இருக்குது. இது வந்து நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் பாட்டு பாருங்களேன். நம்ம அந்த சிவபெருமான் காட்சி அளித்த மாமரம்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாமரம் தான் இது. இது வந்து கருவறைக்கு பேக் சைடில் தான் இருக்குது இந்த மாமரம். இந்த மாமரம் கிட்டத்தட்ட 3500 வருஷம் பழமையான மாமரம். இந்த மாமரத்துக்கு அடியில் தான் சிவன் அம்பாளோட சோமஸ்கந்த வடிவில் இருக்கா. அம்பாள் வந்து ஞானத்தோட தலை குனிஞ்சு சிவனை நோக்கி திரும்பி இருக்காங்க. இதை தான் சிவனோட திருமண கோலம்னு அழைக்கிறார். இந்த மரத்தின் பெயராலேயே சுவாமி ஏகாம்பரேஸ்வரர்னு இந்த கோயில் அழைக்கப்படுறது. இந்த மரத்தை வந்து வேத மாமரம்னு அழைக்கிறார். மக்கட்பேர் பாக்கியம் இல்லாதவ வந்து இந்த மரத்தோட கனியை வந்து சாப்பிட்டா வந்து குழந்தை பிறக்குங்கிறது ஒரு ஐதீகம். மரத்தை ஒரு க்ளோஸ்அப்பில் எடுக்கிற சான்ஸ் கிடைச்சது. 3500 வருஷம் பழமை வாய்ந்த மரம். இந்த மாமரம் மாவடியை சுற்றி ஒரு ரவுண்ட் வியூ பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. நீங்களும் பாருங்க. இதுதான் காமாட்சி தாயார் ஏலவார் குழலியம்மன். இந்த சிற்ப நயத்தை என்னால் விட்டு கொடுக்க முடியல. அவ்வளோ சூப்பராக இருக்குது. தூண்களில் தான் இவங்களோட அந்த கலை நயத்தையே வந்து ஃபுல்லாக காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது ஒவ்வொரு தூணும். இதோ நான் இங்கே நடந்து போகிறதுக்கு பின்னாடி தான் வந்து சகஸ்திரலிங்கம் வந்தது. சகஸ்திரலிங்கத்தை வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டா. ஏன் சார் எடுத்துக்கலாமேன்னு கேட்டதுக்கு அவள் என்ன சொன்னால், லிங்கத்தெல்லாம் ஃபோட்டோ எடுத்தால் உங்களுக்கு தான் கெடுதல் அப்படின்னா. சகஸ்திரலிங்கத்தெல்லாம் சரி அவள் சொல்கிறா, கேட்டுக்கலாம். இந்த சிற்பங்கள்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் அழகாகவும் இருந்தது. யாழ், குதிரை அந்த மாதிரிலாம். அதனால தான் பார்க்க வீடியோ எடுக்கணும்னு தோணுச்சு. கோயில் சூப்பராக இருக்குது. ஏகாம்பரநாதர் டெம்பிள். அதாவது நான் இந்த கோயிலுக்கு ஒரு 4-5 தடவை வந்திருப்பேன். ஆனால் இந்த அளவுக்கு டீப்பாக பார்த்ததில்லை. நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது எனக்கு கோயில் வரத்துக்கு.
ஐம் என்ஜாயிங். பாசிட்டிவ் வைப்பு எக்கச்சக்கமாக வருது. தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.